போலந்து வழியா ஒரு ஃப்ளைட் இன்னைக்கு அமெரிக்கா நோக்கி புறப்பட்டிருக்கிறது. யாராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வேற யாருமே இல்லை, ஜெலன்ஸ்கி அவர்கள் தான். வெள்ளை மாளிகைக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் சென்றிருக்கிறார். அப்படி சென்ற ஜெலன்ஸ்கி அவர்களை வரவேற்றிருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். இந்த மீட்டிங் ரொம்ப முக்கியமான மீட்டிங்காக பார்க்கப்படுது. இதில் 3 விதமான தீர்மானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது என்ன, எப்படி அந்த தீர்மானத்துக்கு அமெரிக்கா சம்மதிப்பாங்க, அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? முதல் தீர்மானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மினரல் டீல் அப்படிங்கிறது தான். இந்த மினரல் டீல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. அமெரிக்கா உக்ரைன்கிட்ட கேட்டதும் இதுதான். நான் ஒரு 500 பில்லியன் செலவு பண்ணியிருக்கேன், எனக்கு நான் செலவு பண்ண தொகையை திருப்பி தந்துரு. அப்படி இல்லைனா 50% உன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் மினரல்ஸ் வெட்டி எடுக்கக்கூடிய மைனிங் அது எல்லாத்துக்குமே ஷேர் எனக்கு தந்துரு. யார் யாருக்கு என்ன மினரல்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் அத்தாரிட்டி எனக்கு தந்துரு. இவ்வளோ மட்டும் தந்துருப்பா, உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை ரொம்ப பெரிய அளவில் எதிர்த்தார் ஜெலன்ஸ்கி அவர்கள். 500 பில்லியன்லாம் கிடையாதுங்க, 100 பில்லியன் தாங்க நீங்கள் எனக்கு செலவு பண்ணீங்க, இதை விட கூடுதலாக பக்கத்தில் இருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியன் எனக்கு செலவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதற்கும் ஒரு பெரிய அளவில் அவர் ஒரு கணக்கு காண்பித்தார். அந்த கணக்கு எல்லாமே இப்போ டம்மியாக தான் தெரியுது. ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா உதவி செய்யவில்லை, அமெரிக்கா உதவி செய்வதாக சொன்னார்கள், அதில் எங்களுக்கு 100 பில்லியன் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ இவ்வளோ நாள் அமெரிக்காவினுடைய வரி பணம் செலவு பண்ண ஜோ பைடன் அவர்கள் என்ன செய்தார் அப்படிங்கிற கேள்வி அமெரிக்க மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் 3 நாளாவது இந்த அமெரிக்க ஊடகத்திலிருந்து ஒரு செய்தி வெளியாக இருக்கும். ஜோ பைடன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 200 மில்லியனுக்கான உதவியை நாங்கள் உக்ரைனுக்கு செய்ய போகிறோம், 500 மில்லியன், 768 மில்லியன், 2 பில்லியன் இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட செய்திகள் டெய்லி வந்த வண்ணம் இருந்துச்சு. இதெல்லாம் கூட்டி பார்த்தாலே 500 பில்லியனுக்கு மேலே போயிடும். அப்படி இருக்கிற நேரத்தில் திடீர்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறார், இல்லை எங்களுக்கு 100 பில்லியன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் சிக்கல் ஆரம்பிக்குது. அப்போது இதனுடைய உண்மையான அந்த செலவு கணக்கு யார்கிட்ட இருக்குது? உக்ரைன்கிட்ட கேட்டால் எங்ககிட்ட கணக்கே இல்லை, அமெரிக்கா எங்ககிட்ட கணக்கே காண்பிப்பது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்ததாக ஜோ பைடன் அவர்களுடைய சகாக்கள் மீது இந்த கணக்கு அப்படிங்கிறது திரும்பும். இதை யார் கையில் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா எலன் மஸ்க் அவர்கள். டோஜ் கமிட்டி கண்டிப்பாக இந்த செலவுகளை பார்த்து அதற்கான வரவு செலவு மொத்தமாக எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கணக்கு போட போகிறோம். அதுக்கான முடிவுகள் வரும்போது அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஜோ பைடன் அவர்களுடைய ஒட்டுமொத்தமான சகாக்களுக்கும் பெரும் பிரச்சனையாக மாறக்கூடிய இந்த தருணத்தில் தான் இந்த மினரல்ஸ் டீல் பற்றி பேசுகிறதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இதில் 2 நாடுகளும் கையெழுத்து போட போகிறாங்களா, இல்லை இதை மறுக்க போகிறாரா ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படிங்கிறது ஜெலன்ஸ்கி அவர்கள் கையிலேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னென்னா, மினரல்ஸ் நீ எனக்கு தர வேண்டாம், ஆனால் நான் ரஷ்யா கூட இருக்க போகிறேன், ரஷ்யாவுக்கு நீ இவ்வளோ இடங்களை விட்டு கொடுக்க வேண்டும், உன்னுடைய அதிபர் பதவியை விட்டு அங்கே எலெக்ஷன் நடத்தப்பட வேண்டும், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி அமெரிக்கா உக்ரைனையே மிரட்டலாம். வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போது அமெரிக்கா ரஷ்யாவினுடைய உறவு அப்படிங்கிறது ரொம்ப சீரும் சிறப்பமாக இருக்குது. ரஷ்யா கூட அமெரிக்காவுக்கு 2 மில்லியன் டன் அலுமினியம்லாம் கொடுக்குறோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்கல்ல. ஏகப்பட்ட மினரல்ஸ் உங்களுக்கு தரேன், அதே மாதிரி நான் கொஞ்சம் இடத்தை ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்கேன் உக்ரைனுடையது, அதில் என்னெல்லாம் கிடைக்குதோ அதில் கொஞ்சம் பாதி உங்களுக்கும் தரேன் அப்படின்னு சொல்கிற ஒரு டீலில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அப்போ இந்த டீலுக்கு நீ ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யாரை சொல்லியிருக்கலாம்? ஜெலன்ஸ்கி அவர்கள் தான் சொல்லலாம். மூணாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, இல்லை பதவி விலகு, அங்கே என்ன இருக்குது, பெரிய அளவில் எலெக்ஷன் நடத்தப்பட வேண்டும், ஐரோப்பிய ஒன்றியம், நேட்டோ இவங்க எல்லாமே உனக்கு கடன் கொடுத்துருக்காங்க, அந்த கடனுக்கு ஏதாவது பெரிய அளவில் ரூட் பண்ணி அவங்களுக்கு பணத்தை நீ எப்படி கொடுக்க போகிற அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சொல்லணும் இப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக என்ன அமெரிக்காவை நம்பி தான் இத்தனை பேரும் உக்ரைனுக்கு உதவி பண்ணாங்க. அப்போ அதே அமெரிக்கா தானே அவங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்குலாம் திரும்ப வாங்கி கொடுக்கணும். ஐரோப்பிய ஒன்றியம் எங்களுக்கு உதவியாக தான் தந்தாங்களே தவிர எங்களுக்கு அவங்க கடனாக தரல அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் உண்மையிலேயே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் உக்ரைனுக்கு கொடுத்த செலவு கணக்கு அப்படிங்கிறத லோனாக தான் கொடுத்துருக்காங்களே தவிர உதவியாக கொடுக்கல. அதாவது திரும்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கவே இல்லை, திரும்ப எப்படினாலும் அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற லெவலில் தான் கொடுத்துருக்காங்களாம். இதற்கான ரிப்போர்ட் எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கசிய ஆரம்பித்திருக்கிறது. இது எல்லாமே உக்ரைனுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துது. அப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள்
விஷயங்கள் என்ன கேட்பார்? கூடுதலான ஆயுதங்களை கேட்பார். எனக்கு தேவையான செக்யூரிட்டி பிளான்ல நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பார். நாட்டோவிலும் ஐரோப்பிய ஒன்றியத்திலும் எங்களுக்கு இடம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கேட்பார். இதெல்லாம் கேட்ட பிறகு ஒட்டுமொத்தமா உலக அரசியலினுடைய மாற்றம் இங்கிருந்து ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்னா இந்த மீட்டிங்க்கு அடுத்த வாரத்தில், அதாவது மார்ச் 5ஆம் தேதியிலிருந்து அமெரிக்காவினுடைய புதிய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மெக்சிகோ மீதும் கனடா மீதும் 25% வரியை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, அது அமலுக்கு வருகிறது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ ஆல்ரெடி உலக அரசியல் அமெரிக்காவினுடைய பெயர் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை விட்டு விலகி வரும்போது கனடா, மெக்சிகோ போன்ற நாடுகளையும் பகைத்து நிற்கக்கூடிய இந்த தருணத்தில் உக்ரைனுக்கான உதவிகளை அமெரிக்கா கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி ட்ரோன்ஸ் தான். 3 ரஷ்யர்கள் கொல்லப்படுகிறார்கள், இல்லாட்டி காயமடைகிறார்கள் அப்படின்னா அதில் 2 பேர் காயமடைந்ததற்கு காரணம் ட்ரோனாக தான் இருக்கும் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தான் ட்ரோன் வார்ஃபேர்னுடைய பீக் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சமகாலத்தில். அதே மாதிரி இந்த ட்ரோன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறதுனால தான் கூடுதலான இடங்களை உக்ரைன் இன்றளவும் ரஷ்யாவிடமிருந்து இழக்காமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த இராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய வேலை எதிரிகளை சமாளிப்பது மட்டும் கிடையாது. ஒரு இடத்துல குண்டுகளை வீசுகிறாங்க, இல்லை நிறைய குண்டுகள் ஒரு இடத்துக்கு தேவைன்னா அந்த இடத்துக்கு அங்கே அம்யூனேஷன்ஸை கொண்டு போகணும். வெடித்து சிதறின அந்த குண்டுகள்லேருந்து எஞ்சிய பாகங்கள் ஏதாவது மறுபடியும் ரீயூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற பொருள் எல்லாமே திரும்ப எடுத்துகிட்டு வரணும். இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட வேலைகள் இருக்கான். அப்போ இந்த வேலைகள் எல்லாமே செய்வதற்கு ஒரு இராணுவ வீரர் மட்டும் இந்த இடத்துக்கெல்லாம் போனால் போதாது. ஸோ ஒவ்வொரு இராணுவ வீரர்களுக்கு கார்டா அவங்களை பாதுகாக்கும் விதமாக ட்ரோனும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிற தகவல் ட்ரோன் வார்ஃபேர்ல ஒரு புதிய கண்ணோட்டத்தை ஏற்படுத்துகிறது. அமெரிக்காவினுடைய ராணுவம் கிட்டத்தட்ட $58,000 ஒரு 155 ஆர்ட்டிலரி ஷெல்ஸுக்கு பயன்படுத்தும் போது வெறும் $500 அதே வேலையை யார் செஞ்சிடும்? ஒரு ட்ரோன் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய ஹியூஜ் டிஃபரன்ஸை எல்லா உலக நாடுகளும் பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஸோ இங்கிருந்து தான் ட்ரோன் அப்படிங்கிறதுக்கான மேனுஃபேக்சரிங் ஹப் அப்படிங்கிறது ஏகப்பட்ட நாடுகளில் புதுசாக உருவாகிட்டு இருக்கு. ட்ரோன் டெக்னாலஜியில் ஏஐ புகுத்தி அதன் அடிப்படையில் ஸ்வாம் ட்ரோன்ஸ் வரை உருவாக்கப்பட்டிருப்பது அப்படிங்கிற செய்திகள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி வடகொரியாவிலிருந்து கூடுதலான இராணுவ வீரர்களை ரஷ்யாவுக்கு அனுப்ப போகிறதாம் வடகொரியா. ஸோ ரஷ்யா உக்ரைன் போரில் மீண்டும் வடகொரியாவினுடைய அடுத்த ஆட்டத்துக்கு வடகொரியா தயாராகி வருகிறது. 2 தினங்களுக்கு முன்னாடி தான் வடகொரியா, ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க. எங்களுக்கு நீங்கள் குடைச்சல் கொடுக்குற மாதிரியே உங்களுக்கு நாங்களும் குடைச்சல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் முதல் வெர்ஷனாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரஷ்யாவுக்கு கூடுதலான இராணுவ வீரர்களை அனுப்பும் படலத்தை பார்க்கலாம். அடுத்ததாக துருக்கியினுடைய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான். என்னப்பா 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, ஒன்றுமே இல்லை, இங்கே எங்கள் நாட்டில் வச்சு பீஸ் பிளானை பேசி பாருங்களேன், ஏதாவது சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லி துருக்கியும் இப்போது கொஞ்சம் தூது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. துருக்கியை பொறுத்த வரைக்கும் நாட்டோவில் இருந்தாலும் ரஷ்யா கூடயே நட்புடன் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ 2 பக்கமும் இருப்பதால் இப்போ 2 பேருமே ஒரே பக்கத்துக்கு மாறிட்டாங்க, ரஷ்யாவும் அமெரிக்காவும். அந்த பக்கமே துருக்கியும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் துருக்கி இன்னும் பல நாடுகளுடன் உக்ரைனுக்கான உதவிகளை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட்டு வருகிறதாம். இது ரொம்ப முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது. துருக்கியினுடைய கேம் பிளானை இன்னும் யாராலையுமே புரிஞ்சுக்கிட முடியல என்பது குறிப்பிடத்தக்கது. பிரிக்ஸ் நாடுகளுக்கு எதிராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்ன சொல் கண்டிப்பாக பிரிக்ஸ் நாடுகளை கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்கும். அதனால பிரிக்ஸ் நாடுகளுக்கு தேவையான இன்டர்நெட் எல்லாத்தையுமே சீனாவே ப்ரொவைட் பண்ண போறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஹை ஸ்பீடு இன்டர்நெட் அப்படிங்கிறத பிரிக்ஸ் நாடுகளுக்கு மட்டும் கொடுப்பதால் அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய அச்சுறுத்தலிலிருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதா சொல்லப்படுது. பட் இந்த பிளானுக்கு இந்தியா கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு மல்டிபோலார் வேர்ல்டு உருவாக வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கனவு. ஆனால் அந்த கனவுல நான் தான் பெரியவன் நீ சிறியவன் அப்படின்னு சொல்கிற இந்த ஏற்றத்தாழ்வு இந்த புதிய மல்டிபோலார் வேர்ல்டில் இருக்கக்கூடாது என்பதும் நாடுகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இன்றைய தினம் ரஷ்யா உக்ரைன் இந்த போரில் முக்கியமான ஒரு தினமாக பார்க்கலாம். அதில் அமெரிக்காவினுடைய முடிவு, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எதிராக என்ன செய்ய போகிறார், ட்ரம்ப் அவர்களுடைய முடிவால் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்பட போகின்றன, ஜெலன்ஸ்கி அவர்களுடைய அதிபர் பதவி தப்பிக்குமா, கேள்விகளுக்கான பதில் நாளை தெரிந்துவிடும். ஓவராலா இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.